ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமுக்கு சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாஸ்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட இந்த ஹேர் க்ரோத் நிஜமான ஹேர் க்ரோத்தான்னு கேட்டிருக்கீங்க. இது நிஜமான ஹேர் க்ரோத் தான். இந்த ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு 3 வருஷம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ரொம்பவே எஃபர்ட் போட்டேன். நான் நடுவில் ஹேர் க்ரோத் ஆகாத இருந்தப்பெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இப்போயும் நிறைய பேர் நம்மளுக்கு க்ரோத் ஆகலை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. முக்கியமாக அவங்களுக்காக தான் நான் வீடியோஸே அப்லோட் பண்ணேன். நிறைய பேர் ஆயில் நீங்கள் நிறைய காமிச்சிருக்கீங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஏதாவது 2 ஆயில் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீக்லி 2 ஹேர் வாஷ் பண்ணிவிடுவோம். அதனால் 2 ஆயில் போதும். ஒரு ஹேர் வாஷ்க்கு ஒரு ஆயில்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் டெய்லி யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்கில் நம்ம யூஸ் பண்ண போகிற 3 பொருளுமே ரொம்ப எஃபெக்டிவான பொருள். இது 3மே நம்மளோட முடிக்கும் ஸ்கேல்ப்புக்கும் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது சின்னமன். சின்னமன் பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை தான். அதில் அதிக அளவில் மினரல்ஸும் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நம்ம ஸ்கேல்பில் தேவையில்லாமல் உருவாகிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் இது சரி பண்ணிடும். டேண்ட்ரஃபு, ட்ரைனஸ்ஸு, அப்புறம் டெட் செல்ஸ்லாம் இது கிளியர் பண்ணிடும். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணாலே ஹேர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் நமக்கு. அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபெனுக்ரிக், வெந்தயம். வெந்தயம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதில் நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸை அது சரி பண்ணும். முக்கியமாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம லெமன் யூஸ் பண்ண போகிறோம். லெமனில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் லெமனோட நேச்சரே கொஞ்சம் அசிடிக்காக இருக்கும். இந்த அசிடிக் நேச்சர் எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா, முடி வளர்கிற அந்த வேரோட அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸை இது டைட்டன் பண்ணும். இப்போ லூஸாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக முடி ஈஸியாக கொட்டிடும். அந்த மாதிரி இருக்கிறத இது டைட்டன் பண்ணும். ஸோ ஹேர் ஃபால்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு அரைக்கிறப்போ அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு. அப்புறம் பட்டை நீங்கள் நைட்டே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக சுட தண்ணியில் ஒரு 1 hour மட்டும் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஃப்ரெஷ் லெமன் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியே அரைக்கிறதுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம பட்டையும் ஆட் பண்ணிடலாம். இது 2 மட்டும் நம்ம அரைச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் பட்டை அரைப்படாது நம்மளுக்கு. பாருங்கள், இதுலேயும் அப்படியே தங்கியிருக்கு. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பவும் அரைச்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எலுமிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயுமே ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது வேஸ்ட்டு கிளாத் மேலே போட்டுக்கோங்க. எப்பவும் போல் நம்ம ஹேர் ஆயிலும் ஹேர் மாஸ்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை ஃபஸ்ட்டு 2ஆக பிரித்து நல்லா சிக் எடுத்துக்கோங்க. இப்போது சிக் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாஸ்க் எடுத்து முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம ஆயில் வைக்கிற மாதிரியே இந்த ஹேர் மாஸ்க்கையும் ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடியில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். முடியோட எண்டில் அப்ளை பண்ணுங்கள். இது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தை கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறமா அடுத்த பக்கத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி
முடியை நீங்கள் கட்டி ஒரு கிளிப் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷவர் கேப் வந்து போட்டுக்கலாம். ஷவர் கேப் இல்லாதவங்க நார்மல் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஹீட் பாடியாக இருக்கவங்க 1 ஹேர் கூட விட்டுடலாம். சைனஸ் ப்ராப்ளம் மற்றபடி கோல்டு பாடி இருக்கவங்க 30 மினிட்ஸ் போதும் தாராளமாக, அதுக்கு மேலே விடாதீங்க. நம்ம எப்பவும் போல் ஷாம்புவை டைல்யூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப உங்களுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ரெகுலராக இதை வீக்லி 2 இல்லை 1 உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் உங்களுக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறவங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க, ஏதாவது ஹேர் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸில் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.